ஒழுங்கமையை பேணும் அன்னை இவர், தன்னிகரில்லா தலைமை இவர். 6 ஆண்டுகள் அமலவை அதிபராக பதவிக்கு பெருமை சேர்க்கும் போற்றுதற்குரியவர். புதையல் என்று சொல்லும் அளவிற்கு பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரரான இவர் புனிதத்திற்கு வழிகாட்டும் புண்ணியத்தை செய்தவர். சிறந்த உளவியலாளர், நல்லாசிரியர் விருது பெற்ற பண்பாளர். உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் கொண்டு இன்று வரை அமலவையின் நலனுக்கு அயராது உழைத்து கொண்டிருக்கும் நம் மரியாதைக்குரிய அதிபர் அன்னை அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அறிவும் அனுபவமும் கொண்டு இன்றைய நாள் விழா சிறப்பில் மிக அருமையாக இந்த அழகான மேடையை இதுவரை அலங்கரித்து இப்பொழுது அங்கிருக்கும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் 71வது பள்ளி ஆண்டு விழாவினை மிக மகிழ்வோடு சிறப்பித்து 75வது அதாவது பவள விழா ஆண்டிற்கான அடித்தளத்தை இட்டுக் கொண்டிருக்கும் 100ஆண்டு விழாவிற்கான அடித்தளத்தையும் இப்போதே அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் நிர்வாக அருட்சகோதரிகள், மாநில தலைவி சகோதரி டெய்சி ராணி, தாளாளர் அருட்சகோதரி சகோதரி ஞானசௌந்தரி, தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜோஸ்வின் ராணி, இவர்கள் மூவருக்கும் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமையான அமலவை அருட்சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுசால் ஆற்றல் சால் மிக அருமையான ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கும் அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பவள விழாவை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பவள செல்வங்களே, மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் உங்களது அருமையான பெற்றோர்களுக்கும் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாகட்டும் என்று எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் உரையாடுவதற்கான இந்த வாய்ப்பை எண்ணி மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். குட் மார்னிங் எவ்ரிவன். அப்பப்ப அந்த ஸ்கிரீன்ல உங்களை பார்த்த உடனே ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையா? கவனிச்சுட்டே இருந்தேன். எப்பெல்லாம் உங்க முகங்களை அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ அப்ப எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம், அக்களிப்பு, சந்தோஷம். உங்களை பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லையா? உங்களுடைய முகத்தை, உங்களுடைய தடை சீவலை, நீங்க பேசுற அழக, நீங்க சிரிக்கிற அழக நீங்களே பார்த்து சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்கிறப்ப உங்களை நினைச்சு நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நேரத்தில் மாணவ கண்மணிகளே, உங்க முகத்துக்கும் உங்க சிரிப்புக்கும் உங்க அழகுக்கும் நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னா இன்னமும் அதையும் கடந்து உங்களுடைய மனதிற்குள்ளாக சென்று உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளாக சென்று உங்களை உற்று நோக்கி பார்த்து இன்னும் நீங்க அகமகிழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் படைக்க விரும்புகிறேன். ஓகே தானா? அதனால முகத்தை பார்த்து மகிழ்ந்த நம்ம அகத்தையும் பார்த்து மகிழ்வோமே, மகிழலாமா? ஸ்கிரீனை விட்டுட்டு கொஞ்சம் இங்க பாருங்க. எல்லாரும் ரொம்ப அருமையான பிள்ளைங்க இல்லையா? பவளங்களேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க பவள விழாவை நோக்கி அடி எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்த 4 ஆண்டுகள்ல பவள விழா கொண்டாட போறீங்க. அடுத்த 25 ஆண்டுகள்ல 100ஆண்டு விழாவையே படைக்க போறீங்க. அதனால பவளங்களேன்னு சொன்ன பிறகு எல்லா பவளங்களையும் இங்க பார்க்கும்போது எவ்வளவு அருமையான ஒளியா இருக்கு தெரியுமா? உங்க ஃபேஸ் அப்படி பிரகாசமா. வெரி குட் மாணவ செல்வங்களே. ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு அருமையான ஒரு பொண்ணு, பொம்பளை பிள்ளைங்க தானே இந்த காலத்துல அம்மா அப்பாவையே மயக்கிற பிள்ளைங்க, அப்படிதானே? உங்க சிரிப்பும், உங்க அழகும், உங்க நடையும், உங்க படிப்பும், உங்களை பற்றி எதிர்கால கனவுகளும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அம்மா அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் கடவுளாகவே வந்த வரம்னு சொல்றாங்க. ஆம்பளை பிள்ளைங்க கடவுள் தந்த வரமா, பொம்பளை பிள்ளைங்க கடவுளாகவே வந்த வரமா, நிறைய வார்த்தைகள்லாம் கேள்விப்படுறோம். அப்படி பார்த்தா இங்க எவ்வளவு வரங்கள் இருக்கு நிர்மலா ஸ்கூல்ல இல்லையா? வீட்டுக்கு 1 வரம் 2 வரம். ஆனா இந்த நிர்மலா பள்ளிக்கு 5000 வரங்கள். அதை நினைச்சு உண்மையிலேயே கடவுளுக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை ஒவ்வொருத்தரையும் உள்ள அன்போட பாசத்தோட வாழ்த்துறேன். இப்படியாக அருமையான ஒரு பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு கேர்ள், ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன வயசுல இருந்தே அந்த குட்டிக்கு ஓடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். ரொம்ப ஓடுவாங்க சின்ன பிள்ளையில இருந்தே. அந்த ஓட்டத்தில் அந்த குட்டியை யாராலையும் மிஞ்ச முடியாது. அப்படியே வளர்ந்தாங்க.
அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்பவும் அந்த ஓட்டம் நிற்கவே இல்லை. பாடங்கள் படித்தாங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படியே 7 8 9 வரைக்கும் வந்தாச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஓட்டமும் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏறக்குறைய 11th ஸ்டாண்டர்ட் உங்களை மாதிரி வந்துட்டாங்க. 11th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க தான் ஓட்டத்தில். அதுக்கு அடுத்து பார்த்தாங்க, இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு அனுப்புனாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லையும் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சோனல் லெவலில் போனாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் முடித்து சோனல் லெவல் முடித்து ஸ்டேட் லெவலுக்கும் தேர்வாயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான போட்டிகள் நடக்கும் பொழுது அந்த மாணவியோடைய ஆசிரியை ஒருவர் அந்த போட்டிகளை காண்பதற்காக முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க. முதல் வரிசையில் உட்காரும் பொழுது இந்த பொட்டு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு ஓட்டத்தில், இல்லையா? அது 200 மீட்டர்ஸாக இருக்கலாம், 400 மீட்டர்ஸாக இருக்கலாம், 1000 மீட்டர்ஸாக இருக்கலாம், எப்பவும் இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த முன் வரிசையில் இருந்த ஆசிரியர் ஒரு நாளும் கைதட்டலை. மற்ற எல்லாரும் கைதட்டினாங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்த உடனே எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க, கைதட்டினாங்க, ரொம்பவே ஆர்ப்பரிச்சாங்க. இந்த பொண்ணை ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஆசிரியை மட்டும் கை தட்டவே இல்லை. அது ஒவ்வொரு முறையும் இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்ற உணர்வு. ஏன் இந்த டீச்சருக்கு நம்மளை பிடிக்கலையோ, ஏன் நம்மளை கைதட்டாமல் வாழ்த்தாமல் இருக்காங்க, நம்ம எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தானே வர்றோம், இவங்களுக்கு அது ஒரு பெருமையை தானே நம்ம தேடி கொடுக்குறோம். இப்படியாக பல்வேறு எண்ணங்கள், போராட்ட அலைகள் மனசில் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நேராக அந்த பொண்ணு போனாங்க. போய் அந்த பர்டிகுலர் ஆசிரியரை பார்த்து, டீச்சர் என்னை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நம்மளும் பல நேரம் கேட்போம், நினைப்போம்ல, இந்த டீச்சருக்கு என்னை பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, என்னை மட்டும் கூப்பிட மாட்டாங்க, நினைப்போம்ல. அதே மாதிரி இந்த பொண்ணு போய் கேட்டுச்சு, என்னை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ அந்த ஆசிரியை சொன்னாங்க, உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் நான் ஃபர்ஸ்ட் வரும்போதெல்லாம் நீங்கள் கைதட்ட மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துலேயும் நான் ஃபர்ஸ்ட் வரேன், அத்தனை ஓட்ட பந்தயத்தில் எல்லாத்துலேயுமே, ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட கிளாப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஆசிரியை சொன்னாங்க, வெரி குட்மா, நல்லா நீ ரியலைஸ் பண்ணியிருக்கிற. நான் உன்னை இந்த சாதாரண ஓட்டப்பந்தை வீராங்கனையாக மட்டுமே உன்னை பார்க்க நான் விரும்பலை. உனக்குன்னு இன்னும் ஒரு சில தகுதிகள், இன்னும் ஒரு சில பந்தயங்களை நான் வச்சுருக்கேன். அதுலேயும் நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உனக்கு நான் கைதட்டுவேன். கைதட்டுறது மட்டும் இல்லை, நிறைய பாராட்டு பதக்கங்களையும் பரிசுகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த மாணவிக்கு ஒரே சந்தோஷம். எனக்குன்னு எந்த போட்டியை நீங்கள் வச்சுருக்கீங்க, உடனடியாக சொல்லுங்கள், நான் ரெடி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஆசிரியை வந்து ஒரு போட்டிக்காக அந்த பள்ளியிலிருந்து ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போ எல்லாரும் மக்கள், அவங்களுடைய பெற்றோர், பார்வையாளர்கள், மற்ற மாணவிகள் எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. அப்போ இந்த மாணவியை முன்னாடி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு ஒரு வயதான ஒரு முதியவர் ஒருத்தர், அவரை கொண்டு வந்து மாணவியோடைய வலது பக்கம் நிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு ஒரு வயதான கண் பார்வை இல்லாத ஒரு அம்மா, அவங்கள கொண்டு வந்து மாணவியோட இடது பக்கம் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ நீ ஓடுன்னு சொன்னாங்க. அவங்கள கூட்டிகிட்டு நீ ஓடு பார்க்கலாம் அப்படின்னாங்க. இந்த மாணவிக்கு அந்த கூட்டிகிட்டு ஓடுங்கிறது காதில் விழலை. ஓடுங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு காதில் விழும், அது மட்டும்தான் மனசு நிறைய இருக்கும். உடனே ஓட ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இந்த வயதான பெரியவர் தாத்தா ஒரு பக்கம் நிற்கிறாரு, கண்ணு தெரியாத அம்மா இடது பக்கம் நிற்கிறாங்க. இந்த குட்டி அழகா ஒரே ஓட்ட ஓடி போய் அந்த எல்லையை போய் தொட்டாச்சு. தொட்ட உடனேயுமே வழக்கமாக வர்ற கிளாப்பிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கைதட்டுறது, அன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க 2 பேரும் கிரவுண்டில் தொடக்க இடத்துல நிற்கிறாங்க. இந்த மாணவி மட்டும் போய் முன்னாடி ரீச் ஆனாங்க. அதனால பார்வையாளர்கள் யாருமே, மற்ற மாணவிகள் யாருமே அன்னைக்கு இவங்களுக்கு கிளாப் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு அழுக வர்ற மாதிரி இருக்கு. திரும்பவும் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டாங்க, வழக்கமாக கைதட்டுவாங்க எல்லாரும், நான் ஓடின உடனே என் கூட எல்லாரும் ஓடுவாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவேன், எல்லாரும் கைதட்டுவாங்க. இன்னைக்கு பாருங்களேன், அவங்களும் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், நான் ஓடிட்டேன். இன்னைக்கு யாருமே கைதட்டலை, அரங்கம் அதிரவே இல்லை, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அந்த ஆசிரியை சொன்னாங்க, அவங்கள 2 பேரையும் நிப்பாட்டிட்டு நீ ஒட்டு ஓடுன பத்தியா, அதுக்கு பேர் ஓட்டமே இல்லை. மற்ற நேரங்களில் ஓட்ட பந்தயத்தில் எல்லா மாணவிகளோடையும் ஓடுனேன்,
இன்னைக்கு நீ மட்டும் இந்த பரிதாபமான 2 உள்ளங்களை விட்டுட்டு நீ ஓடிட்ட. நீ என்ன செஞ்சிருக்கணும்? வலது பக்கம் ஒருத்தர, இடது பக்கம் ஒருத்தர, 2 பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு நீ ஓடி இருக்கணும். 3 பேருமா சேர்ந்து நீங்க ஓடி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மாணவி திரும்பி வந்தாங்க இடத்துக்கு. வந்து அந்த வயதான முதியோருடைய கையை பிடிச்சிட்டாங்க. இந்த கண்ணு தெரியாத அம்மாவோடைய கையையும் பிடிச்சிட்டாங்க. வாங்க ஓடுவோன்னாங்க. அவங்களால ஓட முடியல, நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரையும் அணைச்சி பிடிச்சி நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அடி மேலே இவங்க முன்னாடி ஒரு அடி எடுத்தா அவங்க கண்ணு தெரியாதவங்க 2 அடி சைடில் எடுக்கிறாங்க. அவங்களே அணைச்சி கொண்டு வர வேண்டியது இருந்தது. இந்த வயதான தாத்தாவுக்கு கால்களை கூட அசைக்க முடியல. அவரையும் தட்டி கொடுத்து கொண்டு போக வேண்டியது இருந்தது. தாத்தா எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம வேகமாக நடந்துருவோம், நம்ம பரிசு வாங்க போகிறோம் இப்படியாக சொல்லி 2 பேரையும் அணைச்சிட்டாங்க. 5 வினாடிகளில் போய் தொட வேண்டிய அந்த இலக்கை 50 நிமிடங்கள் கழித்து போய் தொட்டாங்க. தனியாக அல்ல, இருவரையும் அழைத்து கொண்டு 3 பேருமாக சேர்ந்து போய் தொட்டாங்க. அப்போ அந்த அரங்கமே அதிர்ந்தது கர ஒலியால். எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. 3 பேருமே வின் பண்ணினாங்க வாழ்க்கையில் அன்று முதல் முறையாக. இதுதான் மாணவ செல்வங்களே நமது நிர்மலா மகளிர் மேல்நிலை பள்ளி. இப்போ நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கும் பொழுது கேட்டோம், 600 மாணவிகள் 12th 10th 590 மாணவிகள் 12th இப்படியெல்லாம். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எல்லாரும் படித்த வீட்டில் இருந்து வரல இல்லையா? எல்லாரும் வசதி படைத்த பெற்றோர்களிடமிருந்து நீங்கள் வரல. எல்லாருடைய பெற்றோருமே டாக்டர்ஸ், IPS, IAS அப்படி கிடையாது. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றீங்க. அதை விடவும் ஒருபடி கீழே சாதாரணப்பட்ட மாணவிகள் குடும்பங்கள்லேருந்து நீங்கள் வர்றீங்க. அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய சூழல்ல இருந்து நீங்கள் வர்றீங்க. ஆனால் இந்த நிர்மலா மகளிர் மேல்நிலை பள்ளி படித்தவங்களை மட்டுமே மார்க் எடுத்த வச்சு பாஸ் பண்ண வைக்கல, எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்குது. மொத்தத்தில் 600 பேருக்கு ஒரே ஒரு ஆள் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வராத காரணத்தினால 599 பேர் பாஸ் பண்ணுறாங்க. இது இந்த நிர்மலா ஸ்கூலுக்கு எவ்வளோ மிக பெருமை யோசிச்சு பாருங்க. அந்த மாணவி எப்படி அந்த வயதான தாத்தாவையும் கண் தெரியாத அந்த ஒரு அம்மாவையும் சேர்த்து கொண்டுட்டு போய் பரிசு பெற வச்சாங்களோ, அதே போல நிர்மலா மகளிர் மேல்நிலை பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2000 பேரை அரசு பொது தேர்வில் பாஸ் பண்ண வைக்கிறாங்க. எத்தனையோ பேர் 100க்கு 100, 31 பேர் நம்ம 12th. அதே போல் 11th 10th எவ்வளவு பேரை அவுட் ஆஃப் வாங்க வைக்குதுன்னு பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பெருமை. அதனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கே உரிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு நான் பார்க்குறது, எல்லாரையும் ஒன்று போல நினைக்கிறது, எல்லாரையும் வாழ்க்கையில் தூக்கி விடணும்னு நினைக்கிறது. இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால நிர்மலா ஸ்கூலுக்கு ஒரு ஓ போடுவோமா? வெரி குட், சூப்பர். நீங்கள் ஓ போடுறதுல உங்களை யாரும் மிஞ்ச முடியாது, உங்களை ஆ போட வச்சாலும் யாரும் மிஞ்ச முடியாது, அப்படிதானே? வெரி குட் மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நீங்கள் பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆண்டு விழா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாணவ செல்வங்கள் ஒன்று கூடி மகிழும் விழா மட்டும் அல்ல. இந்த மாணவ செல்வங்களுடைய மனங்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழக்கூடிய விழா. அந்த நீங்க ஓ போடும்போது சரி, கரவொலி எழுப்பும் போது மனசுல எவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பள்ளியில இவ்வளவு பெரிய சாமியானா பந்தலை பார்க்கும் பொழுதும் சரி, இவ்வளவு அலங்கார விளக்குகளை பார்க்கும் பொழுதும் சரி, இந்த அருமையான ஸ்டேஜை பார்க்கும் பொழுதும் சரி, இந்த வண்ண வண்ண கலை நிகழ்வுகளை பார்க்கும் போதும் எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். அதனால பள்ளி ஆண்டு விழாங்கிறது மாணவர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விழா மட்டுமல்ல, மாணவர்களின் மனங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஒன், இந்த மாணவ செல்வங்களின் மனங்கள் எல்லாம் மகிழக்கூடிய ஒரு விழா. ஒன்று சேர்ந்து இந்த சாமியானா பந்தல்ல உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? சந்தோஷமா உட்கார்ந்துருக்கீங்க. அதை நல்லா பார்க்க முடியுது. உங்களுடைய முகமும் பிரைட்டா இருக்குது, உங்களுடைய பல்லெல்லாம் அழகா தெரியுது இல்லையா? மனங்கள் மகிழும் விழா. ரெண்டாவது, ஒன்று கூடிய மனங்கள் சந்தோஷமா இருக்குதான். அடுத்து மூணாவது, இந்த பள்ளி ஆண்டு விழா அப்படின்னு சொன்னாலே மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்கும் விழா. இப்போ நீங்க வர்றீங்க, அன்பை பாசத்தை பகிர்ந்துக்கிறீங்க, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறீங்க. கையெல்லாம் கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க சின்ன வாண்டுகள். இங்க பாருங்க,
ஸ்க்ரீனில் நீங்கள் வந்துட்டீங்களா? வெரி குட். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, சந்தேகம்னு, இந்த கலை நிகழ்வுகளுக்கு மாணவிகள் முன்னாடி வர்றீங்கல்ல, உங்கள் கலை நிகழ்வுகள் எவ்வளவுக்கு நேர்த்தியாக இருக்குன்னு சொன்னால், யாராவது இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் யாராவது இங்கே வந்தால் உங்களை எல்லாரையும் அள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு பயம். அவ்வளோ அழகாக செய்றீங்க. ஆமாம். அப்போ டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு சொக்கி நிற்கக்கூடிய நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வரும்போது எவ்வளோ அழகாக இருப்பீங்க இல்லையா? யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். அதனால கையசைச்சு சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். ஃபங்க்ஷன் முடித்த பிறகு அந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ரைட்டு. அப்போ பள்ளி அப்படின்னாலேயே மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒன்று. சந்தோஷத்தை கொடுக்குது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே அன்பை கொடுக்குது, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அக்கறையை கொடுக்குது, கரெக்டாக ஸ்கூல் ஆரம்பிக்குது, கரெக்டாக பீரியட், ஒவ்வொரு கிளாஸுக்கும் டீச்சர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அந்த பங்க்சுவாலிட்டியை வளர்த்தெடுக்குது. கடினமாக படித்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற கடின உழைப்பை கொடுக்குது. வந்த உடனேமே கடவுளை நினைங்கம்மான்னு கடவுள் பக்தியை கொடுக்குது. ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மூத்தவர்களையும் நீங்கள் மதிக்கணுங்கிற அந்த பண்பாட்டை கொடுக்குது. ஆக இந்த நிர்மலா மகளிர் மேல்நிலை பள்ளி மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்கும் பள்ளி. ஸோ அதற்கான விழா தான் இந்த பள்ளியோட ஆண்டு விழா. அதே போல் கடந்ததை நினைத்து பார்க்கக்கூடிய விழா. இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கும் பொழுது கடந்த ஆண்டு உள்ள அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினைச்சாங்க. நினைக்கும் போது மாணவிகளை பாராட்டுறது மட்டும் இல்லை, பெற்றோர்களை வாழ்த்துறது மட்டும் இல்லை, கடவுளுக்கு நன்றி கூறும் விழா. கடந்ததை நினைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இன்றைய நாளை அணு அணுவா அனுபவிச்சு மகிழக்கூடிய நாள். ஏற்கனவே நான் சொன்னேன், மகிழ்ச்சிக்கான சூழல்கள் நிறைய இருக்குன்னு. அதே போல அடுத்த ஆண்டுக்காக திட்டமிடும் திருவிழா இன்றைய நாள். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 75வது பவள விழாவை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 6th படிக்கிறவங்க 10th படிக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆகா, நான் ஒரு பவளம் இந்த பள்ளிக்கூடத்தில். 7th படிக்கிறவங்க 11th படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ 11th படிக்கும்போது நீங்களும் ரொம்ப அழகாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க, பவளங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எதிர்காலத்திற்காக திட்டமிடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த பள்ளி ஆண்டு விழா. ஆகவே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருந்தகையர்களே, அருமையான பெற்றோர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நம்ம நிர்மலாவில் படிக்கிறேன்னு சொன்னாலே ஒரு தனி கெத்து தான். சரிதானா? நானும் இந்த பள்ளியில் 17 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமையும் மகிழ்வும் எப்போதும் எனக்கு உண்டு. படித்து முடிச்சுட்டு ரொம்ப சின்ன பிள்ளையா இந்த ஸ்கூலுக்கு பணிக்கு வந்தேன். ஆசிரியர் பணினா என்னன்னு கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளி தான். இந்த மாணவ செல்வங்களோட எவ்வளோ ஜாலியாக நம்ம இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு என்னை உண்மையிலே அனுபவ அறிவுக்கு இட்டு சென்றது இந்த பள்ளி தான். அடுத்து தென்காசி இருதயகுளத்திலலாம் போய் தலைமை ஆசிரியராக பணி செய்கிறதற்கு எனக்கு பக்குவத்தையும் அருமையான வாய்ப்புகளையும் நல்ல அறிவையும் அனுபவங்களையும் கொடுத்தது இந்த பள்ளி தான். அதனால உண்மையிலே ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்களும் உங்க ஸ்கூல்ல நினைச்சு ப்ரவுடா ஃபீல் பண்றீங்களா? எஸ் சிஸ்டர். ஸோ ஆல் ஆஃப் யூ கைண்ட்லி ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஓகே? ஐ ஃபீல் about my school, Nirmala Girls Higher Secondary School. சொல்லுங்க பார்க்கலாம். I feel proud of my school. ஓகே, இந்த ப்ரௌட் ஃபீலிங் இப்போ மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி பேசிய நம்மளுடைய மருத்துவர் சொன்னாங்க, எனக்கு ஸ்கூலில் நினைக்கிறப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு. இதே ஸ்கூலில் பணியாற்றுற நானும் சொல்கிறேன், எனக்கு நம்ம பள்ளிக்கூடத்தை நினைக்கிறப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும். நீங்கள் எங்கள் லெவலில் வரும் பொழுது உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லுவீங்க ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை நிர்மலா ஸ்கூல்னு. அப்போ சொல்லுவீங்க. அதனால இப்போவே சொல்லுங்க, பள்ளிக்கூடத்தை நினச்சி சந்தோஷப்படுங்க, ஆசிரியர்களை ஒவ்வொருத்தரையும் மதிங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, சந்தோஷமா வாழுங்க, வாழ்க்கையில உயர்நிலையை எட்டி பிடியுங்கள். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும் என்று வேண்டி விரும்பி கடவுளை மன்றாடி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ஆனுவல் டேல
உங்க எல்லாரையும் கௌரவப்படுத்தணும்னு ஆசைதான். எல்லாருக்கும் ஒரு ஷால் போட்டுறணும், எல்லாருக்கும் ஒரு அன்பா ஒரு கிஸ் பண்ணிடணும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பிளஸ் பண்ணிடணும், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும்னு அதை தான் சொன்னேன். அதனால உங்க எல்லாரையும் கௌரவிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய மாநில தலைவி, உங்களுடைய தாளாளர் அருள் சகோதரி, உங்களுடைய தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி, அவங்களை 3 பேரையும் ஒரு நல்ல ஓ போட்டு நன்றி சொல்லி வாழ்த்திடுவோமா? சபையின் சார்பாக தயவுசெய்து 3 பேரும் வாங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ் சொல்லுங்க. May God bless you sisters. Bless you, sisters. May God bless you my school. May God bless you, my school. Okay, God bless you all. Thank you, sister. அவங்க 3 பேருக்கு ஒரு ஷால் மட்டும் போட்டுற, கடவுளுடைய ஆசீர்வாதமா ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்துற. ஓகேயா? அதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நம் பாசத்திற்குரிய அதிபர் அன்னை அவர்கள் நம் அன்பிற்குரிய மாநில தலைவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். மற்றும் நம் தாளாளர் அன்னை அவர்களுக்கும் பொன்துகில் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நம் தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் பொன்துகில் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மாணவிகளை மீண்டும் கரகோஷங்களுடன் நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. முகம்